ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் என்கிட்ட அடிக்கடி கேட்குற கேள்வி கமெண்ட்ஸ்ல சரி, டிஎம்ஸ்ல சரி, நிறைய பேர் கேட்ட ஒரே கேள்வி வந்து, இப்போ நாங்கள் இந்தியாவில் இருக்கோம், எங்களுக்கு விசா ப்ராசஸ் நடக்கலை, ஒரு இந்த சேலஞ்சஸ் இருக்கு. பட் நாங்கள் எப்படி டாலர்ஸ்ல சம்பாதிக்கிறது, எப்படி வந்து ஃபாரின்ல இருக்க எம்ப்ளாயர்ஸ் கூட ஒர்க் பண்றது, எஸ்பெஷலி விமென் நிறைய பேர் என்கிட்ட என் டீம்ல எப்படி ஜாயின் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லா கொஷின்ஸ்க்கும் இன்னைக்கு நான் வந்து டீட்டெயிலாக ஆன்சர் பண்ண போறேன். நிறைய இந்த 2 months நான் இந்தியாவில் ஜூன் அண்ட் ஜூலைல இருந்தப்போ இந்தியன் மார்க்கெட்டை பற்றி ஸ்டடி பண்ணது, இந்தியன் பிஸ்னஸ் லேண்ட்ஸ்கேப் பற்றி ஸ்டடி பண்ணிட்டு எப்படியெல்லாம் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம், இந்தியாவில் இருக்கிற நம்ம மக்களுக்கு எப்படி வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நான் வந்து ஒரு தனியாக ஒரு இந்தியன் கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை என்னோட டீமில் இருக்க மெம்பர்ஸ் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பியோர்லி இது வந்து ஃபார் இந்தியன் ஆடியன்ஸ். இப்போ நிறைய ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்களும் என்கிட்ட கேட்டிருக்காங்க இதில் ஜாயின் பண்ணலாமா பண்ணலாமான்னு. இட்ஸ் நாட் ரெலவெண்ட் உங்களுக்கு. ஏன்னா என்னோட மெயின் டார்கெட் மார்க்கெட் இதில் யாருக்கு ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன், ஏன்னா நமக்கு ஆஸ்திரேலியா இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஃப்ளெக்சிபிள் ஜாப்ஸ் இருக்குது, கேஷுவல் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஊரில் வந்து அந்த மாதிரி அட்வான்டேஜ் இல்லாதவங்களுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக கொடுக்கணுங்கிறது தான் என்னோட எய்ம். ஸோ ஐம் சாரி மக்களே, இது வந்து பியோர்லி ஒரு மானிட்டரி பேசிஸ்ல நான் பண்ணணும்னா நான் இங்கே ஆஸ்திரேலியாலே பண்ணுவேன். ஏன்னா ருபீஸ்ல சம்பாரிச்சு எனக்கு டாலர்ஸ்ல கொண்டு வந்து பெரிய யூஸே இல்லை. இது பியோர்லி எனக்கு ஒரு டீம் இந்தியாவில் பில்ட் பண்ணணும், இந்தியன்ஸ்க்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த ஹோல் பிளாட்ஃபார்ம் கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எத்தனை பேர் இது பெனிஃபிட் ஆகுறீங்கன்னு நம்ம பார்க்கலாம். பட் இது வெரி லாஸ்ட் மினிட் நான் ஒரு ரீசெண்ட் இவெண்ட்டுக்கு பண்ணுற ஒரு வீடியோ. பட் இட்ஸ் ஓகே, வில் ட்ரை. இல்லைனா டேட்ஸ் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ரிப்ளை பண்ணுங்க உங்களுக்கு டேட்ஸ் மாற்றணும்னா. ஸோ ஐம் கோன் குவிக்லி ஷேர் மை ஸ்க்ரீன், உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ இதுதான் என்னோட புது ஃபேன்சி வெப்சைட். இந்தியாவில் இருக்கிற பிஸ்னஸஸ்க்காக நான் பண்ண தனி கம்பெனி, va-agency.in, வெரி ஸ்பெசிஃபிக்லி ஃபார் இந்தியாவுக்கு. ஸோ 3 டிஃப்ரெண்ட் விங் இருக்கு இதுக்கு. ஸோ ஒன்று வந்து பிஸ்னஸஸ் என்னோட டீம்ல இருக்க விஏஸை வந்து கூட ஹையர் பண்ணணும், ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து நமக்கு இப்போ irrelevant. இது வந்து பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் ஆஸ்பெக்ட்ல பண்ணது. ஸோ இப்போ நீங்க வந்து என்கிட்ட ஒர்க் பண்ணணும், என் கூட ஜாயின் பண்ணணும், கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போதைக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து விஏ டிரெக்டரி. இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே என்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி விஏ கோர்சஸ்லாம் நடத்தினப்ப மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி குவாலிஃபிகேஷன் இருக்கு பிரியா, நான் வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் நான் படிக்க விரும்பல, பட் நான் வந்து உங்களோட ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல இருக்கணும் கான்டாக்ட்ல, அப்படி இருந்ததுன்னா தென் ஐ கேன் உங்களுக்கு ஏதாவது ரெக்குவயர்மெண்ட் வந்ததுன்னா எங்களை நீங்க ரெக்ரூட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ பியோர்லி அந்த மாதிரி மக்களுக்கு இப்போ என்ன, நான் இப்போ வந்து இந்த நிறைய ஐடி ப்ராஜெக்ட்ஸ், சிஆர்எம் ப்ராஜெக்ட்ஸ், வெப்சைட் ப்ராஜெக்ட்ஸ், மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு ஸ்பெசிஃபிக், இப்போ எனக்கே சிஎஸ்எஸ்க்கு ஒரு ஆள் தேவைப்படுது. ஸோ இதை வந்து நான் வெளியில போய் தேடுறதுக்கு பதிலாக என்னோட ஓன் டிரெக்டரி இருந்தாங்கன்னா அவங்கள இருந்து ரெக்ரூட் பண்ணிக்கலாம். இங்கே எனக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ்க்கு எப்போவுமே ஸ்கில் ஷார்ட்டேஜ் இருக்கு. அப்படி இருக்கவங்க வந்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த விஏ டிரெக்டரி இஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஜஸ்ட் வாண்ட் டு கம் இன் டு மை கண்டெய்னர். உங்கள் ப்ரொஃபைல் நம்ம பில் பண்ணிடுவோம், என்னென்ன ஸ்கில் செட் உங்களுக்கு இருக்கு, என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஃபார்ம் இருக்கு. இந்த ஃபார்மை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி உங்களை பற்றின ஒரு கவர் லெட்டர் எழுதிட்டு என்னெல்லாம் உங்களோட ஸ்கில் செட்டுங்கிறத டீட்டெயிலாக பண்ணீங்கன்னா you will come into my directory. So இது வந்து per yearக்கு 10,000 rupees to be in the directory. ஏன்னா அந்த டிரெக்டரிக்கு வந்து தனியாக நான் ஒரு மந்த்லி லைவ் கால்ஸ் வைப்பேன். வில் பி இன் டச். அப்பதான் எனக்கு தெரியும் யார் இருக்காங்க டிரெக்டரியில், யாரெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிரெக்டரி வில் ஆல்சோ பி a closed container. அவங்களுக்கு எவ்ரி மந்த் ஒரு லைவ் ஜூம் கால்ஸ் இருந்துட்டு அதில் நம்ம என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு வரலாம்னு சொல்லி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி I'll give you some kind of options to work. ஸோ அதுதான் வந்து விஏ டிரெக்டரி. இன்னொன்று வந்து கோர்சஸ். ஸோ நிறைய கோர்சஸ் வந்து இந்த டிசம்பரில் லான்ச் பண்ண போகிறோம். பட் ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, பட் எனக்கு வந்து விஏ சப்ளை இல்லை. என்னோட டீமில் வந்து ரொம்ப கம்மி ஸ்கில்டு பீப்புள் ஹூ ஆர் ஃப்ரீ இருக்குது. அதனால இப்போ வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் பண்ண போகிறோம். இந்த மாஸ்டர் கிளாஸ் வந்து 1,000 rupees for 2 days. இப்போ October 8 and 9, இது நான் ரெக்கார்ட் பண்ணுறது 6ஆம் தேதி. ஓகே, ஒரு நாள் தான். பட் ஐம் கோன் சேஞ்ச் த டேட்ஸ் டு 18 and 19. ஓகே, இப்போ என் டீம் வந்து தூங்கிட்டு இருக்கோம், எந்திரிச்சோன்னே நம்ம வந்து இந்த டேட்டை வந்து மாற்ற போகிறோம்.
October 18 and 19க்கு. ஸோ ஐ ஹாவ் 10 days டு மார்க்கெட். ஸோ அந்த 2 daysல வந்து I'll teach you எப்படி வந்து ஒரு ஏஐ டூல்ஸ் வச்சு, ஏன்னா நமக்கு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் தான் இல்லையா? நம்ம மக்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் தான் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ அந்த கம்யூனிகேஷன் கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு தான் இப்போ நிறைய ஏஐ டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ என்கிட்ட வந்து பாட்காஸ்ட் என்னோட பாட்காஸ்ட் எடிட்டர் வந்து கோயம்புத்தூர் பொண்ணு, நல்ல தமிழ், கோயம்புத்தூர் தமிழ் மரியாதையா ரொம்ப அழகா பேசுவாங்க. பட் இங்கிலீஷ்ல வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ நான் அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன், டிஃப்ரெண்ட் ஏஐ டூல்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஏஐ டூல்ஸ்னால அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் வந்து ஷீ இஸ் ஏபிள் டு ஓவர் கம். ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி டூல்ஸ் வச்சு யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் அப்படிங்கிறத வந்து யூ கேன் அட்டென்ட் திஸ் மாஸ்டர் கிளாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாஸ்டர் கிளாஸ் வந்து ஒரு 2 day ப்ரோக்ராம். ஐம் டூயிங் இட். ஸோ தட் வில் பி அ கிரேட் இன்ட்ரொடக்ஷன். நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம், என்ன பண்ணலாம், லைவாக இந்த 2 days கூட வேலை பண்ணோம்னா யூனோ பேசிக்லி இந்தியாவில் இருக்கிறவங்க என்னோட டீமுக்குள்ளே வரணும், வேலை செய்யணும், என்னோட கிளைண்ட்ஸ் கூட வேலை செய்யணும். ஏன்னா இந்த இது இது ஒன்று கண்டெய்னர்ல இருந்து தான் நான் வந்து என்னோட கிளைண்ட்ஸ் கூட நான் பேர் பண்ணுவேன். அண்ட் தட்ஸ் அ வெரி வெரி க்ளோஸ் நெட் குரூப். இந்த வருஷம் நான் ஜூன் ஜூலைல வந்தப்போ என்னோட டீமை நான் நேரில் மீட் பண்ணேன். எல்லாம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து பாதி டீம் வந்திருந்தாங்க நேரில் வரக்கு, பாதி பேர் வந்து ஆன்லைனில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை வந்து க்ரோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட பிளான். ஸோ இந்த செப்பரேட் கம்பெனி ஆரம்பிச்சது வந்து இந்தியாவில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணும், அந்த ஒரு செப்பரேட் விங் இது பண்ணோம். நாளை பின்னைக்கு எனக்கு போய் எங்கள் அப்பாவுக்கு வயசாவது கூட போய் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்னா சும்மா போய் எனக்கு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் அண்ட் ஒரு ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டோம்னா ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் அந்த பிஸ்னஸ் என்னோட ஆஸ்திரேலியன் பிஸ்னஸ்க்கும் இட் காம்ப்ளிமெண்ட். ஸோ இட்ஸ் நாட் அ ஹோல் தனியாக ஒரு புது இது நான் பண்ண போகிறதில்ல. ஸோ இது ரெண்டும் கைண்ட் ஆஃப் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். என்னோட ஆஸ்திரேலியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்காக தான் இந்த விஏஸ் வந்து நான் இந்தியாவில் ரெக்ரூட் பண்ணுறேன். ஸோ பிரிட்டி மச் வெரி சிம்பிள். இதெல்லாம் தான் இருக்கிற ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஆம், உங்களுக்கே தெரியும் யூடியூபோ இந்த இதுவோ வந்து என்னோட சோர்ஸ் ஆஃப் பிரெட் அண்ட் பட்டர் இல்லை. அதனால தான் என்னோட ஆஸ்திரேலியன் கம்பெனி இவ்வளோ பிஸியாக வச்சிருக்கனால அடிக்கடி என்னால் யூடியூப் வீடியோஸ் பண்ண முடியல. பட் இப்போ ஒரு கேர்ள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த தமிழ் யூடியூப் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்கிட்ட கண்டென்ட்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இனிமே ரெகுலர் கான்டென்ட் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ கீப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். நிறைய பேர் மைக்ரேட் பண்ண முடியாதவங்க இந்தியாவில் இருந்தே, இந்தியாவில் தான் நல்ல ராஜ வாழ்க்கை இங்கே விட பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணால். ஸோ அங்கே இருந்துகிட்டே அந்த ஒரே ஒரு ஃபேக்டர் நமக்கு அந்த ஃபைனான்ஷியல் டாலர் வேல்யூ தான் இல்லையா? ஒரு ரூபானா அங்கே 50 ரூபா, 55 ரூபா, 75 ரூபா, அந்த ஒரு பிரிட்ஜை வந்து நம்ம இந்தியாவில் இருந்தே பில்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு நம்ம குடும்பம் எல்லாரையும் விட்டுட்டு இவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ அதனால தான் ப்ராப்ளி நானும் வந்து ஒரு ரிவர்ஸ் பிளான் இப்போ வந்து வச்சுட்டு இருக்கேன். இந்த ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் வந்து நான் இந்தியாவில் இருந்தே இந்த ஆஸ்திரேலியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா ப்ராப்ளி ஐல் பி ஷட்லிங் மோர் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும். ஸோ தட்ஸ் த லாங் டேர்ம் பிளான். பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு. பட் உங்களோட லைஃப் நீங்கள் இது இது வந்து உங்களுக்கு செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக மாஸ்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். தட் இஸ் அ வெரி குட் என்ட்ரி டு கம் இன் டு த கண்டெய்னர் டு நோ வாட் we are doing. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்வேஸ் மேக் தட் சாய்ஸ். ஓகேவா? நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ ஸோ மச்.